ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸும் பண்ணுங்க. நம்ம சேனலில் நான்வெஜ் சமையல் வீடியோ எதுவும் போடலன்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அதனால தான் இந்த நான்வெஜ் சமையல் போடுறேன். பொதுவாகவே எல்லாருக்கும் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரியாணி பண்ணியிருந்தோம். என்னோட தம்பி தான் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இதில் போடுறோம். கேஸ் இல்லாமல் அடுப்பில் விறகு மூட்டி தம் பிரியாணி பண்ணியிருக்கோம். நாங்கள் 10 பேருக்கு இந்த பிரியாணி செஞ்சுருக்கோம். இது 5 பேருக்கு கூட செஞ்சுக்கலாம். நாங்கள் எதுக்கு அடுப்பில் செஞ்சுருக்கோம் அப்படின்னா, தம்மில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே கேஸ்லேயும் தம்மில் போடலாம். கேஸில் தம்மில் போடும்போது குக்கரை மூடி போட்டு மேலே வெந்நீர் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை 2 பேருக்கு செய்யணுன்னாலும் 2 பேருக்கும் செஞ்சுக்கலாம். 2 பேருக்கு செய்யும்போது நாங்கள் சொல்கிற அளவை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பிரியாணி குக்கரில் வச்சு விசில் வைக்கிறத விட இது மாதிரி தம் பிரியாணி செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 பேருக்குன்றப்ப அளவுகள்லாம் கம்மியாக வரும், கம்மியாக எடுத்துக்கணும். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு அரிசியை ஊற வைக்கணும். முதல்ல அரை மணி நேரம் ஊற வச்சுருக்காங்க. அது ஊறட்டும். தக்காளி வெங்காயம்லாம் நறுக்கிடலாம். தக்காளி, பச்சை மிளகா, தாளிச்சா செய்யறதுக்காக காய்கறிலாம் வச்சுருக்காங்க. வெங்காயம்லாம் அரிஞ்சு வச்சாச்சு. தக்காளி அரிஞ்சிட்ருக்காங்க. சிக்கன் 5 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கோம் 10 பேருக்கு. சிக்கனை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு மிளகாய் தூள், தயிர் எல்லாம் சேர்த்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு பிரியாணிலாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் அதை சேர்க்கணும். நம்ம அது வரைக்கும் அந்த மிளகாய் தூளே அந்த சிக்கன் ஊறணும். அப்போ தான் பிரியாணியில் கறி வேகும் போது டேஸ்ட் இருக்கும், உப்பு எல்லாம் இருக்கும். இப்போ சிக்கனுக்கு தேவையான தயிர் கூடவே மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து கிளறி ஊற வச்சுருவோம். அரிசி அரை மணி நேரம் ஊறணும். அரிசி ஊறிட்டுருக்கு. வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்குற வரைக்கும் சிக்கனும் அரிசியும் ஊறணும். தயிர் சேர்த்தாச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்க்குறாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து உப்பு சேர்த்து கிளறி ஊற வச்சிடணும். அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு, நீட்டாக கீறி வச்சிருக்க பச்சை மிளகாய், சிக்கனில் மஞ்சள் தூள் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடணும். சிக்கனை க்ளீன் பண்ணும்போதே மஞ்சள் தூள் உப்பு போட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான மஞ்சள் தூள் இதில் சேர்த்துருக்காங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கிறாங்க. இப்போ சிக்கனை ஊற வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக இருக்குது. இப்போ அடுப்பு எப்படி மூட்டி பிரியாணி எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். அடுப்புக்கு கல்லெல்லாம் எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், குக்கரில் செய்கிறத விட அடுப்பில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கியாச்சு. மசாலா சேர்க்குறாங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்து கிளறி விட்டு அரிசியும் கூடவே சேர்த்து கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். பிரியாணி கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் உப்பு காரெல்லாம் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்துடணும். பார்த்துட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தம்மில் போடணும். தம்மில் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இது மேலே தட்டை போட்டு மூடி நெருப்பள்ளி வைப்பாங்க. அவ்வளோதாங்க, பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த தம்மில் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தம்மில் போட்டுடணும். தண்ணி இல்லை, சுத்தமாக தண்ணி இல்லை. உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட்லாம் கரெக்டாக இருக்குது. நல்லா அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம்மில் போடணும். பாருங்கள், தம்மில் போடுறது எப்படின்னு பாருங்கள். அடுப்பில் உள்ள விறகெல்லாம் எடுத்துகிட்டு அந்த நெருப்பி அள்ளி அந்த தட்டு மேலே வச்சு தம்மில் போடுறது. 2 பேருக்கு செய்யும்போது கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். சின்ன பாத்திரம் வச்சு இது மாதிரி செஞ்சுக்கலாம். தம்மில் போடுறது ரொம்ப ஈஸி தாங்க. எல்லோரும் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். பிரியாணி ரெடி ஆனதும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதே மெத்தடில் மட்டன் பிரியாணி கூட செஞ்சுக்கலாம்.
டிஃப்ரெண்ட் எதுவுமே கிடையாது. இதே மெத்தடில் மட்டன் பிரியாணி செஞ்சுக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching.